ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் தொல்லி. வெல்கம் டு ஏகே ஸ்பெஷல். வீடியோக்குள்ளே போகிறதுக்குள்ளே என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபியோடு தாங்க உங்களை பார்க்க வந்திருக்கேன். குக் வித் கோமாளியில் அத்தை விஜய் சேதுபதி அவங்க சொன்ன க்ரீன் சிக்கன் அது தாங்க செஞ்சுருக்கேன். டேஸ்ட்டுமே செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க. அந்த மல்லியோட ஃப்ளேவர் நல்லாவே தெரிஞ்சிச்சு. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக செம்மையாக இருந்துச்சு. செய்கிற டைமும் ரொம்ப கம்மி தாங்க. இந்த டிஃப்ரெண்ட் ரெசிபி குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிக்குங்க. ஓகே, வாங்க எப்படி செய்யலான்ட்டு வீடியோக்குள்ளே போகலாம். நான் இந்த ரெசிபி செய்கிறதுக்காக ஒரு 1/4 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். போனோடு தாங்க எடுத்து வச்சுருக்கேன். அப்படியே வச்சு எடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். அது சுத்தமாக எடுத்து க்ளீன் பண்ணிட்டு குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு மசாலா ரெடி பண்ணிடலாம். நான் காரத்துக்கு ஏற்ற மாதிரி 5 மிளகாய் போட்டிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதோட 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. இதோட கொஞ்சமாக புதினா இலை சேர்த்துக்கோங்க. மல்லி மட்டும் கொஞ்சம் கூட, ஒரு புடி அளவுக்கு மல்லி இலை சேர்த்துக்கோங்க. இதோட ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இல்லை அப்படின்னா இஞ்சியும் பூண்டு தனித்தனியாக போட்டுக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த அரைச்ச பேஸ்ட்டை சிக்கனோட சேர்த்துக்கோங்க. தண்ணி கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப விட்டிங்க அப்படின்னா ஒரு மாதிரி தண்ணியாக போயிடும். இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் மைதா மாவு, 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் கிறிஸ்பியாக உங்களுக்கு கிடைக்கும். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கெட்டி தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் கொஞ்சம் புளிப்பாக இருந்தால் டேஸ்ட் நல்லாவே இருக்கும். இப்போ சால்ட்டு நீங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் தண்ணி சேர்க்காமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கெட்டியாக இருக்கட்டும், அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க. இல்லை கொஞ்சம் டைட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இன்னும் 1 ஸ்பூன் தயிர் கூட சேர்த்துக்கோங்க. பட் தண்ணி மட்டும் நீங்கள் சேர்த்துறாதீங்க. நல்லா கலரி விட்டதுக்கப்புறமா ஒரு 2 ஹவர்ஸ் ஃப்ரிட்ஜில் அப்படியே வச்சுருங்க. 2 ஹவர்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம இதப்போ எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம ஒவ்வொரு பீஸாக நம்ம எண்ணெயில் சேர்த்துக்கலாம். நீங்கள் இந்த சிக்கனை பொரிக்கும்போது அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. இப்போ அப்படியே எடுத்து ஒவ்வொரு பீஸாக உள்ளே சேர்த்துருங்க. இது செய்யும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தாங்க இருந்துச்சு, இந்த மாதிரி மசாலா சேர்க்குறோமே அப்படின்னு. ஆனால் விஜய் சேதுபதி அவங்க சொன்ன மாதிரியே டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. நல்லா ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறமா நீங்கள் பொறுமையாக திருப்பி விட்டுக்கோங்க. ஒரு சைடு நல்லா வேகட்டும். ஒரு 3 மினிட்ஸ் மினிமம் நல்லா குக் ஆகட்டும். அதுக்கப்புறமா நீங்கள் அடுத்த சைடு திருப்பி விட்டுக்கோங்க. நீங்கள் பாருங்கள், ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு. இன்னொரு பக்கம் நல்லா திருப்பி விட்டுருக்கேன். ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். லைட்டாக க்ரீனாக கொஞ்சம் ப்ரௌனிஷாக பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல. டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாவே இருந்துச்சுங்க. ஒரு மாதிரி சாஃப்டாக, ரொம்ப ஒரு மாதிரி ஜூஸியாக, மேலே வந்து கிறிஸ்பியாக ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. நம்ம நார்மலாக சிக்கன் 65 எப்படி செய்வோம் அந்த மாதிரி இருந்துச்சு. பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த மல்லியோட ஃப்ளேவர் நல்லாவே தெரிஞ்சிச்சு, மல்லி புதினாவோட ஃப்ளேவர். ஸோ அதுதான் இதில் ஸ்பெஷல்னே நான் சொல்லுவேன். ஸோ மிச்சம் இருக்கிற சிக்கனையும் போட்டு பொரிச்சு எடுத்தாச்சு. இங்கே பாருங்கள், எல்லாமே முடிஞ்சிச்சு. இப்போ இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி சர்வ் பண்ணிடலாம். சூப்பராக சிக்கன் 65 ரெடி ஆயிடுச்சுங்க. செமையாக இருந்துச்சு. இது நான் கூட எப்படி இருக்கும் என்னமோன்னு யோசித்தேன். சூப்பராகவே இருந்துச்சு. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வேறொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.